ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை. இந்த நேமை கேட்டோன்னே எல்லாருக்குமே பொருளாதார ரீதியான ஒரு விஷயம் தான் மைண்டில் வரும். ஒருவேளை பணம் இருந்தால் இந்த பற்றாக்குறைகள்லாம் எதுவுமே இருக்காது, நம்மளால அதெல்லாம் தீர்த்து வச்சுக்க முடியும் அப்படின்றது மைண்டில் வரும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் எப்பவும் போல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இது நம்பிக்கை விதைகள் அப்படின்ற புக்லேருந்து எடுத்த ஒரு ஸ்டோரிங்க. ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்துட்டு திடீர்னு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாங்களாம், உங்களை படித்தது, என்ன படித்தது, என் சாத்தான படித்தது கூட கடவுள் தான் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எழுந்து சொன்னான்னா, நீங்கள் சொல்கிற ஆன்சர் தப்பு. ஏன்னா கடவுள் மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கையுடைய பற்றாக்குறை தான் சாத்தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டீச்சர் வாயடைச்சு போயிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இந்த பையன் கேட்டிருக்கான், எனக்கு இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது டீச்சர், உங்களை பார்த்து கேட்டுட்டுமான்னு கேட்டிருக்கான். சரி கேளுப்பா அப்படின்னு. குளிர்னு ஒன்று நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அனுபவிச்சிருக்கேனே நான் அவங்க சொல்லும்போது அப்போ இவன் சொன்னா, நான் குளிர்னு ஒன்று கிடையவே கிடையாது, வெப்பத்துடைய பற்றாக்குறை தான் குளிர்னு சொன்னான். சரி இன்னொரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டுமா அப்படின்னு அந்த பையன் விடாம கேட்டிருக்கான். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இருளை எப்பயாவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். அதுதான் தினமும் நைட்டுன்னு ஒன்று வருது இல்லப்பா அப்படின்னு அவங்க அவன் சொன்னான்னா, ஒளியோட பற்றாக்குறை தான் இருள்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. யாருடா இது இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஜீவின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாவே ஒரு அறிவியல் மேதையான நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இதுக்கான ஆன்சரை பண்ணது. இப்போ ஆக்சுவலாக நிறைய பேர் லைஃப்ல எனக்கு இது மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆகுது, ஒருவேளை மணி இருந்தால் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லாருடைய கண்ணோட்டமா இருக்கலாம். லைஃப்ல பற்றாக்குறைகளா இருக்கிற விஷயத்த நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஹெவன்லியா இருக்கும். அதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன். ஒருவேளை தன்னம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சதுன்னா அங்க நம்பிக்கைன்றது பற்றாக்குறையா இருக்கும். அறியாமையோடு இருந்தீங்கன்னா அங்க அறிவே பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். கோபமா இருந்தீங்கன்னா அன்பு பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். முதுமையானீங்கன்னா இளமை பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். சோம்பலா இருந்தீங்கன்னா அங்க உழைப்பே பற்றாக்குறையா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சலிப்போ வெறுப்போ லைஃப்ல ஏற்பட்டுச்சுன்னா அங்க விருப்பம் அப்படின்றதே பற்றாக்குறையா இருக்கும். அமைதியாவோ இல்ல மௌனமாவோ ஆயிட்டீங்கன்னா அங்க பேச்சே பற்றாக்குறையா இருக்கும். அழுகையோ துயரமோ இருந்தா அங்க சிரிப்பே பற்றாக்குறையா இருக்கும். இந்த பற்றாக்குறைகள் எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஜஸ்ட் சின்ன ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நம்பிக்கை, அறிவு, அன்பு, இளமை, உழைப்பு, விருப்பம், ஒருத்தருடைய பேச்சோ இல்ல சிரிப்போ, இது எதையுமே நம்மளால மணி கொடுத்து வாங்க முடியாது. ஸோ உங்களோட லைஃப்ல அந்த மிச்சம் இருக்கிற பற்றாக்குறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா